ஏலாவில் இரண்டாவதாக கால் வைத்தது யார்? A. பஸ் ஆல்ட்ரின், B. ஜெக்கி சான், C. நீல் ஆம்ஸ்ட்ராங் and D. நிக்காத ஆம்ஸ்ட்ராங். சி மேடம், சி நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் முதல்ல கால் வச்சிருந்தா நான் பழுப்பு. ஒரு கால் வச்சு நொண்டி வச்சிட்டு போயிருப்பாரு, ரெண்டு கால் வச்சு தானே போயிருப்பாரு. ஏன் ஜப்பான் செருப்பு. இது நம்ம மைண்ட் கெட்டாம போச்சே. சரி நம்ம அடுத்த கேள்வி போவோம். நிலாவில் பாட்டி எந்த வடை சுட்டாங்க? A. பருப்பு வடை, B. உளுந்து வடை, C. காஞ்ச வடை and D. வாயில வடை. டி வாயில வடை மேடம். D. வாயில வடை என்பது சரியான பதில். எப்படி சார் கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? நீலான எங்க மேடம் பாட்டி வடை சுட்டாங்க? அந்த காலத்துல நம்மளுக்கு சோறு ஊட்டுறவங்க தான் வாயிலே வடை சுட்டுட்டாங்க. சரி நம்ம அடுத்த கேள்வி போலாம். கைத்தொழில கத்துக்கிட்டா எப்படி எல்லாம் வாழலாம்? A. உழைப்பாளியாக வாழலாம், B. பாஷாவாக வாழலாம், C. ராஜாதி ராஜாவாக வாழலாம் and D. all the answer. டி ஆல் தி ஆன்சர். வாவ் சூப்பர். எப்படி கரெக்ட்டா சொன்னீங்க? ரொம்ப சிம்பிள் மேடம். கம்பெனில வேலை செய்றவங்க கம்பெனி நம்பி தான் வேலை செய்வாங்க. கைத்தொழில கத்துக்கிட்டவங்க தன்னை நம்பி வேலை செய்வாங்க. வாவ் சூப்பர் சூப்பர். நம்ம அடுத்த கேள்வி போலாம். உலகத்திலேயே சிறந்த சமையல் எந்த சமையல்? A. ரெஸ்டாரன்ட் சமையல், B. ஹோட்டல் சமையல், C. ரோட்டு கடை சமையல் and D. அம்மா சமையல். என்ன யோசிக்கிறீங்க? கேள்வி படி பார்த்தா அம்மா சமையல் தான். அப்புறம் சொல்ல வேண்டியதானே? ஆனா இதுல பொண்டாட்டி சமையல், அக்கா தங்கச்சி சமையல், அப்பா சமையல் தான் வரலையே. உன்னை ஏதாவது அடிக்கலாம்னு யோசிக்கிறேன். சரி கோபப்படுறீங்க. நம்ம அடுத்த கேள்வி போவோம். செஃப், ஃபுட் அண்ட் பெவரேஜ் மற்றும் முக்கியமா கைத்தொழிலுக்கு ஏத்த மாதிரியான படிப்பு எங்க படிக்கலாம்? A. லைட் தியான் கீழ உட்கார்ந்து படிக்கலாம், B. Facebookல படிக்கலாம், C. போன் உட்கார்ந்து நோண்டிட்டே இருந்தா படிச்சு கிழிச்சிடலாம் and D. பிரேயர் காலேஜ்ல படிக்கலாம். டி பிரேயர் காலேஜ்ல மேடம். வாவ் சூப்பர் சூப்பர். எப்படி சார் கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? பிரேயர் காலேஜ்ல வெறும் கைத்தொழிலுக்கான சம்பந்தப்பட்ட படிப்புக்கு மட்டும் தான் மேடம். உங்களுக்கு பிடிச்சமான கைத்தொழிலுக்கான ஏத்த படிப்பை நீங்களே தேர்ந்தெடுத்து படிக்கலாம். 15 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் படிக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பக்கத்துல இருக்கு. சூப்பர் சார். நம்ம அடுத்த கேள்வி போலாம். வரப்போற காலத்துல மாணவர்கள் மேற்கொண்டு படிப்பை படிக்காம விட்டுட்டா அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? A. அடைச்சிக்கிட்ட லாங்காங் மாதிரி இருக்கும், B. பந்தவாய குப்பைத்தொட்டி மாதிரி இருக்கும், C. அக்வாரியம்ல உள்ள அழுக்கு மீன் மாதிரி இருக்கும் and D. all the answer. டி ஆல் தி ஆன்சர் மேடம். சூப்பர் சார். நீங்க மேற்கொண்டு எதுக்கு சார் படிச்சீங்க? மேற்கொண்டு எதுக்கு மேடம் படிக்கணும்? தப்பான தொழில் தான் நிறைய இருக்கு. அப்பா உன் பேர்ல ஒரு தோட்டம் ரெடியா இருக்கும். பிப்பி பிலாப்பி.